மேல குத்தம் இல்ல நானும் இல்ல பூங்கொடி வச்சே என் செட் மதி ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிங்க தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஒரு 4-5 ஸ்டெப்பு தான் வரும், ஈஸியாக எடிட் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ரீசெட் தான் கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில். அந்த ப்ரீசெட்டை வந்து டேரெக்டாக இம்போர்ட் பண்ணிக்கோங்க அலைட் மோஷனில். அதை இம்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே எடிட் பண்ணி வச்சுருப்பேன். ஜஸ்ட் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் எதை ரீப்ளேஸ் பண்ண சொல்கிறேன், வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்துடுங்க. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு மேலே அப்படி ஸ்கால் பண்ணிங்கன்னா இதில் குரூப் ஆட் பண்ணியிருப்பேன். மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா 4 குரூப் ஆட் பண்ணியிருப்பேன், ப்ளஸ் 4 டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். குரூப்பில் போயிட்டு நம்ம இமேஜை தான் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா கேமரா லேயர் இருக்கும், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் இருக்கும், 4 குரூப் இருக்கும். அந்த 4 குரூப்பை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதாவது லைட் ஆரஞ்சு கலரில் இருக்கும், அந்த குரூப்பில் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதை செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்க்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா சர்க்கிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ப்ளூ கலரில், அதுக்கு கீழே இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு இதில் ஸ்டார் ஆப்ஷன் இருக்கும், ரைட் சைட் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான் கொடுத்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக ரீப்ளேஸ் ஆகிடும் இமேஜ். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு குரூப்புக்கு வந்து நம்ம இப்படி தான் இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் அடுத்த குரூப் இருக்கும், செகண்டாக ஒரு குரூப் இருக்கும், அந்த குரூப்பை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ எடிட் குரூப்பில் போய்க்கோங்க. இப்போ எகைன் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்ல வந்து போய்க்கோங்க. கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு அந்த ஸ்டார் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இமேஜஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ரீப்ளேஸ் பண்ணிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த குரூப் இருக்கும், தேர்ட் குரூப் இருக்கும். அந்த குரூப்பையும் செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப்பில் போய்க்கோங்க. இதில் எகைன் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு உங்களுக்கு தேவையான நெக்ஸ்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் இருக்கும், 4வது ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்பையும் செலக்ட் பண்ணிட்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு. ஓகே, அவ்வளோதான். இப்போ எல்லா குரூப்லையும் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருப்பீங்க இமேஜை. ரொம்ப சிம்பிள் தான், இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இதில் ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணியிருப்பேன், டெக்ஸ்ட்டு கீழே ஆட் பண்ணியிருப்பேன் அந்த குரூப்புக்கு கீழேயே. அந்த டெக்ஸ்ட்டில் வந்து நம்ம ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். லிரிக்கெல்லாம் நானே டைப் பண்ணி வச்சுருப்பேன், ஜஸ்ட் நீங்கள் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு கீழே எடிட் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து போய்க்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் இருக்கும், அதில் வந்து ட்ராப் டவுன் மாதிரி இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு வியூ ஆல் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா பார் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு இம்போர்ட் ஃபாண்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் சப்போஸ் உங்களுக்கு ஃபாண்ட் வரலைன்னா இதோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா போதும், ஃபாண்ட் வந்து ஷோ ஆகும், அதை சேஞ்ச் ஆகிடும். இதை செக் பண்ணி பாருங்கள்.
இந்த மாதிரி எல்லா ஃபாண்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதோட ஃபாண்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு டெக்ஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கணும். அவ்வளோதான். செகண்ட் ஸ்டெப்பும் முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப் வந்து முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டெப் பார்க்கலாம். தேர்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நான் வந்து மெயினாக ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருப்பேன். அந்த இமேஜையும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு இதில் ஸ்டார் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு இதுலேயே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அவ்வளோதான், சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இமேஜுக்கும் சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வர எல்லா இமேஜுக்குமே கலர் அண்ட் ஃபில்ல போய் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, நான் ஒரு இமேஜ் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா வேறு இமேஜ் வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த இமேஜை வேணா அப்படியே விட்டுருங்க. சப்போஸ் நீங்கள் வேறு இமேஜ் எடிட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். தேர்ட் ஸ்டெப்பும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஸ்டெப்பு, ஃபைனல் ஸ்டெப்பு. 4 ஸ்டெப்பு தான். ஃபோர்த் ஸ்டெப் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே மேலே ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்க. இப்போ நம்ம இமேஜ் ஷோன்னு நினைக்கிறேன், அதில் அப்படியே மேலே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்கும், அதாவது லிரிக் இருக்கும். அந்த லிரிக்கோட ஃபாண்ட்டும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா போதும். எல்லா எடிட்டும் முடிஞ்சு. 4 ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். இது ஈஸியாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஈஸின்னு. இப்போ அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் வந்து போய்க்கோங்க. இதில் போயிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஃபாண்ட் சேஞ்ச் ஆகலைன்னா சைஸையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபாண்ட் சேஞ்ச் ஆயிரும். அவ்வளோதான். இதை மட்டும் எடிட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா எடிட்டும் முடிஞ்சு. ஓகே, மறக்காமல் எல்லா டெக்ஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், செம்மையாக இருக்குது. இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த வீடியோ வந்து எப்படி ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ணதான் பார்க்கலாம். ஓகே, மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பார்த்தால ஷேர் ஐக்கான் இருக்கும். அந்த ஷேர் ஐக்கானை செலக்ட் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். நீங்கள் எடிட்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஷேர் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதில் சைடில் சின்னதாக ஒரு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிடுங்க. ரெசல்யூஷன் 1080 வச்சுருங்க. கோடிங் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணால் இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.